மக்களே நான் ஒரு ஸ்கூட்டர் வாங்க போனேன் அப்படின்னா 4 விஷயத்தை மேஜராக பார்ப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்பேஸ். நம்ம வாங்குற ஸ்கூட்டரில் பொருள் வைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். 2வது கம்ஃபர்ட், சீட் கம்ஃபர்ட், சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் இது எல்லாத்தையும் பார்ப்பேன். 3வது ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைப்பேன். டீசெண்டாக. 4வது பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஸ்கூட்டரில் நிறைய பேர் யோசிக்கிறது பிரேக்ஸ் தான். ஸோ அதனால் அந்த பிரேக்ஸ் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அந்த 4 விஷயத்தையும் நான் இந்த ஸ்கூட்டரில் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நல்லா இருந்தது. என்னோட கன்ஸ்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஸ்கூட்டர் புதுசாக வந்திருக்கு. ஒரு 125cc ஸ்கூட்டர், ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். என்ன ஸ்கூட்டர்னு பார்க்கணும்ல, போயிட்டு போங்க. ஒரு மேக்ஸி டைப் ஸ்கூட்டர் சுசுகியோட பர்க்மேன் 125. இது 2026 மாடல். இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 10 அப்டேட்ஸ் நடந்திருக்கு. என்னென்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுரபி சுசுகி மதுரை. உங்களுக்கு இந்த சுசுகி பர்க்மேன் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது சுசுகி ஸ்கூட்டர்ஸ் இல்லை பைக்ஸ் பற்றி என்கொயரி இல்லை டெஸ்ட் டே அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் டெஸ்ட் டே அவைலபிளாக இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீனில் வரும் லொகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். மகளே சுசுகி பர்க்மேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 10 சேஞ்சஸில் ஃபஸ்ட்டு மெயினான சேஞ்சே ஃப்ரண்ட் டிசைனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்லைட்டை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு எல்இடி டியோரல் கிடைக்குது. அது போக இந்த ஹெட்லாம்போட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பழைய ஹெட்லாம்ப் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாதிரி அவங்களோட பிக் பைக்ஸ் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க இது எந்த பைக்கை வச்சு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அவங்க லைனப்லேயே ஒரு பைக் இருக்குது. அது என்ன பைக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. இங்கே சுசுகியோட பேட்சை பார்க்கலாம். இந்த புது கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது சில்வர் தான். சில்வரில் வந்து இங்கே காப்பர் ஷேடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சுசுகியோட லோகோ சென்டர் ஆப்ரான் வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது. சிங்கிள் நம்பர் பிளேட்டாக போடுங்க. பின்னாடி போகிற நம்பர் பிளேட் போடாதீங்க. போட்டீங்கன்னா ரொம்ப பெருசாக பல்ஜாக தெரியும். ஸோ இதனோட சஜஷன். நீங்கள் ஒரு சின்ன விண்ஸ்க்ரீன் அந்த மேக்ஸி டைப்பை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்ஸ்க்ரீனில் ஸ்மோக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டர் நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து புது ஹெட்லைட், புது கலர் ஸ்கீம். இந்த ஸ்கூட்டர் வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் 2வது மேஜரான விஷயம் டயர்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் 12 inches அலாய் வீல் தான் இருந்துச்சு. பட் பின்னாடி வந்து 10 inches அலாய் வீல் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பின்னாடியும் 12 inches மாற்றிட்டாங்க. டயர் சைஸை பெருசு பண்ணி ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற விதத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி புது ஃப்ரேம் செட்டப்பில் இந்த ஸ்கூட்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க. 25% ரிஜிட் ஆகியிருக்காங்க. ஓவராலாக அந்த ரைட் குவாலிட்டின்றதை விட ஈஸ் டு ரைடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. உள்ள வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ மேலோட்டமாக வந்து லைட்டை மாற்றலை, கலரை மாற்றலை, அதை மட்டும் பண்ணலை. அவங்க உள்ள வரைக்கும் போயிருக்காங்க. இன்ஜினுக்குள்ளேயும் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ புது ஃப்ரேம்னால ஓவரால் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா சைட் பேனல்ஸ்லாம் முதல் பல்காக தெரியும். பட் இப்போ கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியுது. டெயில் போர்ஷனே ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூட்டரில் நான் பிரேக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. பின்னாடி ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரேக்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்பீட் பண்ணி ஃப்ரண்ட் பிரேக்லாம் அப்ளை பண்ணி பேனிக்காக ஸ்டாப் ஆச்சு. அது ஒரு ஸ்கூட்டரில் ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு கியர் இருக்க பைக்கை ரைட் பண்ணுறோம் அப்படின்னா கியர் டவுன் பண்ணி இன்ஜின் பிரேக்லாம் பண்ணலாம். பட் இதில் பண்ண முடியாது. வேகமாக போனோம் அப்படின்னா பிரேக்ஸ் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழியே. ஸோ அதனால் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சேஞ்சஸ் டிஎஃப்டி கிளஸ்டர். இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஸோ அதனால் டிஎஃப்டி கிளஸ்டர் 4.5 inches கொடுத்துருக்காங்க. சுசுகி ஆக்சஸில் பார்த்தோம் அதே டிஎஃப்டி கிளஸ்டர் அப்படியே அதே டேட்டாவோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாமே உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபீச்சரிஸ்டிக்காகவும் இதை வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்சஸ் எல்லாமே சேம் தான். ஹசர்ட் லாம்ஸும் வந்துருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அப்டேட் என்னன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு கீலெஸ் ரைட் ஸ்கூட்டர். இதுக்கு வந்து சாவியே கிடையாது. பட் இந்த ரிமோட் இருந்தால் போதும். இந்த ரிமோட் வந்து ஒரு சர்டன் ரேடியஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ சாவி மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சாவி மிஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு சில ஆல்டர்னேட் வேஸ் வந்து சுசுகி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் புதுசாக ஒரு ஸ்க்ராலர் வந்திருக்கு. அதை ஒன் டேப் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிளோட இக்னிஷன் ஆன் ஆகும். அண்ட் அதை ரைட்டில் டில்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூட்ரு ஆன் ஆகும். ஓகே, ஆன், லெஃப்ட் ஆஃப். அதை உள்ளே ப்ரெஸ் பண்ணி ரைட்டு கொண்டு போனோம்னா பின்னாடி ஃபியூல் லிட் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கூட்டரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 5.5 liters கொடுத்துருக்காங்க. கேப் வந்து பிளாஸ்டிக் தான். பட் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டியூரபுளாக இருக்கும். மெட்டல் கொடுத்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபியூல் போட வேண்டியதில்லை. எக்ஸ்டர்னல் லிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து கீழேருந்து ஓப்பன் ஆகுது. மேலேருந்து ஓப்பன் ஆகலை, கீழேருந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஈஸியாக க்ளோஸ் ஆகிக்குது. சேஃபான ஒரு விஷயம்னு சொல்லலாம். வெளியே இருக்கனால ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரியர் டிசைன் பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக நேரோவான மாதிரி இருக்குது. டெயில் லேம்ப் வந்து ஃபுல்லாக எல்இடி தான். அண்ட் அந்த மாதிரி இண்டிகேட்டரும் எல்இடியாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபெண்டர் வந்து நல்லா அகலப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிசைன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் இந்த ஸ்கூட்டரில் ஸ்பேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சீட்டோட லென்த் நல்லாவே இருக்குது. இது ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர்னால ஸ்டெப் சீட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டெப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ரெக்ஸினை நல்லா இழுத்து அவங்க ஃபிட் பண்ணியிருக்கனால அதில் உங்களுக்கு ஸ்டெப் சீட்டுன்னு தெரியாது. நீங்கள் உட்காந்தீங்கன்னா அது ஸ்டெப்பாக ஃபீல் ஆகும்.
சீட்ஸ் நல்ல லென்த்தாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கான ஒரு சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சீட் கம்ஃபர்ட்டுமே சான்ஸே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். சீட் ஓப்பன் பண்ணுறது வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டில் டில் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிரும் சீட். வந்து 21.6 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ சீட்டை வந்து இப்போ ஃபியூல் டேங்கை வெளியே கொண்டு போனதுனால 24.6 லிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படின்னும் போது ஒரு நல்ல ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஸோ இது கீழே உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் நீங்கள் உள்ள வச்சுக்கலாம். நைஸ், ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது, ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியுது. ஏன்னா நிறையா ஸ்கூட்டர்ஸில் வந்து இந்த வயரில் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெருசாக கரெக்டாக இருக்க முடியுது. நிறையா பேர்த்த டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. நான் எந்த பிராண்டை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நல்லா அகலமான ஃப்ளோர் போர்டு, உண்மையாகவே அகலமாக தான் இருக்குது. அதில் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் கிரிப்பியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் வச்சாலும் அது வந்து வழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. அண்ட் இது மேக்ஸி டைப்னால இங்கேயும் உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் வரும். ஸோ உங்கள் ஃபுட்டை நீங்கள் அங்கே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ரைட்டில் ஒரு க்ளோவ் பாக்ஸ், லெஃப்ட்டில் ஒரு க்ளோஸ்டு க்ளோவ் பாக்ஸ். அதுக்குள்ளே சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட். அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்கள் மொபைலை உள்ளே வச்சு பூட்டிக்கலாம். பட் மறந்துட்டு போயிடாதீங்க ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் மறந்துட்டு போயிடாங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூட்டரை லாக் பண்ணாலும் இந்த க்ளோவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், லாக் கிடையாது. அதனால் கவனமாக இருங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரோட ஹேண்டில் பார் நல்லா மேலே இருக்குது, அப்ரைட்டாக இருக்குது, கம்பீரமாக உட்காந்து ஓட்டிட்டு போக முடியும். கம்பீரமாக இருக்குன்னு வார்த்தையை சொல்லிட்டா எப்படி? இந்த ஸ்கூட்டரில் அடுத்து பண்ணியிருக்க சேஞ்ச், சீட் ஹைட் வந்து ஒரு 5 mm கம்மி பண்ணி, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இந்த இடத்துல காலை உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, ஈஸியாக இருக்குது. ஒரு மாதிரி ஈஸ் டு ரைடை வந்து இந்த ஸ்கூட்டருக்குள்ளே ஏறும் போதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கூட்டரோட வெயிட் 115 கிலோகிராம் சொல்கிறாங்க. நம்பர்ஸில் பார்க்கும்போது லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. உட்காந்து பைக்கை ஆக்சஸ் பண்ணும் போதும் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அதே மாதிரி இது ஒரு மேக்ஸி டைப் ஸ்கூட்டர்னு சொன்னேன். நீங்கள் சீட்டில் இவ்வளோ தூரம் தள்ளி பின்னாடி போய்க்கலாம். இங்கே ஒரு ரெஸ்ட் வருது, அதாவது இதுக்கு மேலே இந்த உட்காந்து ஓட்டுறவங்களால போக முடியாது. நீங்கள் பாருங்கள், இதுதான் ரைடிங் போர்ஷன். நல்லா அப்ரைட்டாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக காலை முன்னாடி வச்சுக்க முடியும் தள்ளி. சீட்டு நல்லா அடாப்டிவாக நல்லா அகலமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்கூட்டர் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர்னு சொல்கிறேன். நான் சொல்லி இந்த கம்ஃபர்ட் முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கம்ஃபர்ட் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நான் 5.8 ஃபீட், எனக்கு 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆயிடுது. அதனால் நீங்கள் 5 ஃபீட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸுமே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அது காரணம் வெயிட்டு. டெஸ்டே பண்ணி பாருங்கள். அண்ட் பவர் டெலிவரி வந்து லீனியராக இருக்குது, அக்ரெசிவாக இல்லை. அதனால் ஈஸியாக ஓட்டி மேனேஜ் பண்ணிட முடியும். ஃபேமிலி லேடிஸ் வந்து நிறைய பொருளை ஏற்றிட்டு போகணும், பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கூட்டர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டரில் இன்ஜினில் ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா 0.2 நியூட்டன் ஆஃப் டார்க்கை அதிகப்படுத்தி 0.2 பிஹெச்பி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பவரில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு மாதிரி கிராஜுவலாக பவர் டெலிவரி இருக்குது. மிட் ரேஞ்சில் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு திடீர்னு நீங்கள் வேகமாக போனாலும் ஒரு 80, 85, 90 வரைக்கும் கிளாக் பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகும், பட் அது சேஃப் கிடையாது. அதை வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பிரேக்ஸும் இருக்குது. நான் வார்த்தையிலே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மகளே, 2026 சுசுகி பர்க்மன் நம்ம கூட இருக்குது. இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். டிஎஃப்டி கிளஸ்டர் வெயில் டைம்லேயும் நல்ல விசிபிளாக இருக்குது. ஹேண்டில் பார் நல்லா மேலே இருக்குது. சைட் மிரர் யூஸபுளாகவும் இருக்குது, வியூவபுளாகவும் இருக்குது. ஃபைன், போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே காலை வச்சுக்கலாம். நைஸ், இங்கே காலை வச்சு ஜாலியாக போகலாம். இங்கேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, போகலாம். சொல்லப்போனால் இந்த இன்ஜின் 125cc வந்து சுசுக்கியில் கொஞ்சம் ரெஃபைண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். மிட் ரேஞ்சில் நல்லா பவரையும் ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு வேகமாகவும் போக முடியும். நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, என் காலை அங்கே பாருங்கள், நான் சீட்டில் பின்னாடி தள்ளி உட்காந்துருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டரில் இருக்கேன். நான் இப்போ ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸ்ட் போஸ்டர், ஒரு ஹாப்பி டு ரைட் போஸ்டரில் இருக்கேன். இப்படி உட்காந்தா நார்மலாக இருக்கும். ஓவராலாக வந்து எடுத்ததுலேருந்து இப்போ ஓட்டி காமிக்கிற வரைக்கும் நான் ஃபீல் பண்ண கம்ஃபர்ட் வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. இந்த ஸ்கூட்டரில் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு மேக்ஸி டைப் ஸ்கூட்டர். மேக்ஸி கிடையாது, மேக்ஸி டைப், மேக்ஸி டிசைன் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து ஸ்பெஷலே வந்து கம்ஃபர்ட் தான். கம்ஃபர்ட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் கிடையாது, ஹைவேஸ்க்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 125cc மேக்ஸினா இது இந்த ஸ்கூட்டர் மட்டும்தான். 150 கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இது வந்து 150 மேக்ஸி. நல்லா அப்ரைட்டான ஹேண்டில் பாராக இருக்குது. சீட் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் லோவாகவே இருந்தாலும் நல்லா நிமிர்ந்து கம்பீரமாக உட்காந்து ஓட்டிட்டு போக முடியுது. கால் இந்த லெவலில் வச்சிங்கன்னா தான் இந்த ஸ்கூட்டருக்கான பர்பஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த கம்ஃபர்ட் போஸ்டருக்கு நீங்கள் போவீங்க. நார்மலாக வச்சா இப்படி வைக்கலாம், இங்கே பாருங்கள் கால் இப்படி இருக்கும். இது நார்மலான ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா இது பர்க்மேன் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதே மாதிரி பாருமே வந்து ஆக்சஸ் மாதிரி தான், பட் பவர் டெலிவரியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் உங்களுக்கு பர்க்மேன். பிரேக்கிங்லாம் வேற மாதிரி அல்டிமேட்ஸ் தான். ஏன்னா
பிரேக்ஸ் வந்து 2 பிரேக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். ஃப்ரண்ட் பிரேக்லாம் பேனிக் பிரேக் நீங்கள் பண்ணாலும் நல்ல ஸ்டாப்பிங் இருக்குங்க. ஸோ அதனால் பிரேக்ஸ் சாலிட். ஆனால் அதே மாதிரி பாடியும் நல்லா வைடாக இருந்துச்சு இந்த ஸ்கூட்டரோட பாடி. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டை, அதாவது விட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இப்போ லீனாக தெரியுது. இப்போ யூஸ்வலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து பிஃபோர் ஆஃப்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பழைய மாடலும் புது மாடல்லையும் வந்து சைட் பேனல்ஸில் நீங்கள் அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் பல்காக தெரியாமல் லைட்டாக தெரியுது. ஸோ அதனால என்னன்னா எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வருது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எனக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. நம்பர்ஸும் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. அதாவது பார்க்கும்போது அந்த நம்பரை வாசிக்கும் போது. பட் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு ஒரு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். அப்போனா சரியாக இருக்கும். டிராஃபிக்ஸில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளைட் பண்ணி போகும்போது அல்டிமேட்டாக இருக்கும். பிரேக்ஸை பாருங்கள். ஒரு ஸ்கூட்டரில் தேவையான விஷயமே வந்து ஸ்பேஸு ஃபஸ்ட்டு, 2வது பிரேக்ஸு, 3வது கம்ஃபர்ட். இதில் கம்ஃபர்ட்டை நீங்கள் முன்னாடியும் போட்டுக்கலாம், பிரேக்ஸை பின்னாடியும் போட்டுக்கலாம். அதனால் இப்போ நான் இந்த ஸ்கூட்டரில் பார்க்குற பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ். ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ஆல் த வே குட், நல்லாயிருக்கு. ஆனால் அதே மாதிரி பிரேக்ஸு நைஸ், நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி கம்ஃபர்ட், ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்ட், ட்ரையாங்கிள் கம்ஃபர்ட், சீட் கம்ஃபர்ட், சீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஸோ 10க்கு 9.5க்கு மேலேயே கொடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி இந்த இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கும் இந்த இன்ஜினில் நல்லாவே கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக்ஸில் கிளைட் பண்ணும் போதும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இனிஷியல் ரேஞ்சில் வந்து ஓவர் டார்க்கே இல்லை, அதனால லேடிஸோ வயசானவங்களும் நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த மிட் ரேஞ்சில் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த்ராட்டில் கொடுத்தா தான் அந்த பவரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அது ஒரு பெரிய டீலாக இருக்காது. ஸோ பவருமே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. வெயிட்டையும் அந்த பேனலையும் கம்மி பண்ணனால கொஞ்சம் எல்லாரும் ஓகே நல்லா கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணும். ஹார்ன், ஒரு ஸ்கூட்டருக்கான ஹார்ன். பிரேக்ஸ் வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், ரோடே வந்து ஒரு மாதிரி இப்படி தான் இருக்குது. இந்த ஹேண்டில் பார் ஆடுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இம்பேக்ட்லெஸ்ஸாக இருக்குது. சுசுக்கியோட இப்போ இருக்க சஸ்பென்ஷன் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நல்லா தான் இருக்குன்றத விட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இம்பேக்ட்லெஸ்ஸாக இருக்குது, அதுதான் மேட்ரிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லைட் டிராஃபிக்கு, ஓரளவுக்கு டிராஃபிக்கு, இப்போ ஒரு ரூரல் ரோடு, இது ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாரு, நல்ல பிரேக்ஸு, கம்ஃபர்ட்டு. இப்போ பள்ள மேடாக இருக்குது அந்த ரோட்டில் நம்ம போகணுன்னா கூட ஜாலியாக போகலாம். ஸோ அந்தளவுக்கு நான் சொன்ன அந்த 4 க்ரைட்டீரியா, கம்ஃபர்ட்டு, ஸ்பேஸு, பர்ஃபார்மன்ஸு, பிரேக்ஸ், அந்த 4 க்ரைட்டீரியாவை இந்த ஸ்கூட்டரில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூட்டரில் நான் பொதுவாக பார்த்தா இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கருத்து. ஆனால் அது போக இதில் காணுன்னு பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு இந்த ஸ்கூட்டரோட டிசைனாக இருக்கலாம். பட் அதை தாண்டி வைப்ரேஷன் ஃபேக்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா இதில் வந்து வைப்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ பேனலோட குவாலிட்டியும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அங்கே 2026 மாடல் சுசுகி பர்க்மேன் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபைனல் அந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் பார்ப்போம். ஸோ பேஸ் மாடல் ரைட் கனெக்ட்ன்ற வேரியண்டோட ப்ரைஸ் 1,05,000. இந்த டிஎஃப்டி எடிஷனோட ப்ரைஸ் 1,17,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஆன் ரோட் பார்த்தோன்னா 1,25,000 1,38,000 அப்ராக்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூட்டரோட காம்படிட்டர் பார்த்தோன்னா டிவிஎஸோட என்டார் 125 XT, அதோட ப்ரைஸ் 1,05,000. அதுலேயும் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்துடும். அண்ட் ரேசெட்டாரோட ஸ்ட்ரீட் ரேலி அது 90,000 தான் வரும். சொல்ல போனால் இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். ரைட் கனெக்ட் ஃபீச்சருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக பார்க்கப்படுது. பட் இந்த டிஎஃப்டி மாடல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சம்வேர் அரௌண்ட் ஒரு 12,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் வேணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎஃப்டி வேரியண்ட்டில் தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸ்லாம் வரும். இது சுசுக்கியில் ஆல்ரெடி நம்ம ஆக்சஸ்லையும் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் தான் சூஸ் பண்ணி ஆகும். ஸோ எல்லாருமே ஒரு ஸ்கூட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா மைலேஜ் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ மைலேஜ்னு பார்த்தோம்னா ஒரு 45 to 50 அப்படின்றது தாராளமாக இந்த ஸ்கூட்டரில் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 125cc தான். இப்போ டார்க்கை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க, ஹார்ஸ் பவர் கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த 0.2ல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் அந்த 45 to 48 இல்லைனா 50 உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த மைலேஜ் கண்டிப்பாக நீங்கள் ரியல் வேர்ல்ட்லையும் எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பர்க்மேன் எதுவும் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். இந்த ஸ்கூட்டரில் கான்னு பார்த்தோன்னா ஏபிஎஸ் இப்போ வந்து 125cc இருக்க எல்லா பைக்ஸ்க்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னும் இந்த ப்ரைஸிங்க்கு ஏபிஎஸ் எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு ஏபிஎஸோட கொடுத்தா கூட அது வந்து ஒரு நல்ல மேட்சிங் ப்ரைஸாக இருக்கும். ரெண்டாவது கான் ப்ரைஸிங் தான். டிஎஃப்டி கிளஸ்டருக்கு 1,17,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்டார் 150 உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் உங்களுக்கு 150 கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி 2 கன்ஸ்டன்ட் இருக்குது. அதை தாண்டி இந்த பேஸ் மாடல் வாங்குறவங்க கண்டிப்பாக வேல்யூபிள் ப்ராடக்டாக இருக்கும். இந்த வேல்யூஸ், அதாவது கம்ஃபர்ட், பெட்டரான பிரேக்ஸ், பெட்டரான ஸ்பேஸ், ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் இருக்கும்னு நினைக்கிற அந்த வேல்யூஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வேல்யூஸ் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணும்.
ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணும் அந்த ஸ்கூட்டரில் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வாங்குங்க. அப்போ தான் வந்து அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அகைன் நான் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட்டு, பிரேக்கிங்கு, ஃபீச்சர்ஸு அண்ட் அது போக ஸ்பேஸ் இது எல்லாமே ப்ரோஸ்குள்ள வந்துருது. அண்ட் அதே மாதிரி 125cc ஒரு ஸ்பெஷலான மேக்ஸி டைப் ஸ்கூட்டர், மேக்ஸி ஸ்கூட்டர் கிடையாது, மேக்ஸி டைப். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் தான் இது. ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷலான ஸ்கூட்டர் தான். இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் கொடுத்துட்டு போங்க. எதாவது ஸ்கூட்ரு இல்லை பைக் எது ரைட் பண்ணுறீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் என்ஷூர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.